ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூ சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தூவல் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் ஒரு ஆற்று பக்கத்தில் இருக்கிற கிராமத்தை காட்டுறாங்க. அங்கே உள்ள மக்கள் ஆற்றுல தண்ணி வரும்போது மீன் பிடிச்சி அதை விற்று அவங்களோட லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள இன்னும் சில மக்கள் சாராயங்காய்ச்சி விற்கிறாங்க. இப்படி இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்கும்போது வில்லனும் அவரோட கூட்டாளிகளும் சேர்ந்து வெடி வச்சு பன்னிகளை பிடிக்கிறாங்க. இப்படிலாம் வெடி வைக்க கூடாதுன்னு அந்த ஏரியாவில் உள்ள ஃபாரஸ்ட் ஆபீசர் வில்லனை வான் பண்றாரு. இதுல இருந்து வில்லனுக்கும் அந்த ஆபீசருக்கும் சின்ன சின்ன தகராறு ஏற்படுது. இந்த மாதிரி சமயத்துல ஒரு சிலர் வெடி வச்சு மீன் பிடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பையனோட உயிரும் பறி போயிருது. அதுல இருந்து வெடி வைக்க கூடாதுன்னு அந்த ஊர் மக்கள் முடிவு பண்றாங்க. பட் வில்லன் அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் பண்றான். அது என்ன விஷயம்? அதே சமயத்துல ஒரு குட்டி பையன் ஆசைய வளர்த்த மீன் குட்டி செத்து போயிருது. அதனால அந்த பையன் எப்படியாவது தூண்டில வச்சு மீன் பிடிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுறான். அவனோட ஆசை நிறைவேறிச்சா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்துல தூவல்னா என்ன அப்படிங்கறத டீடைல்டா படத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதாவது ஆத்துல இருந்து வர தண்ணி அருவி மாதிரி ஸ்டெப் ஸ்டெப்பா விழுறது தான் தூவல். சினிமாட்டோகிராஃபில அந்த கிராமத்தையும் அங்க உள்ள ஆத்தையும் காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகா இருக்கு. அங்க உள்ள மக்கள் ஆத்துல நிறைய தண்ணி வரும்போது எப்படி மீன் பிடிக்காங்க, குறைவான தண்ணியில எப்படி மீன் பிடிக்காங்க அப்படிங்கறதையும் படத்துல ரொம்ப சூப்பரா காட்டியிருக்காங்க. படத்துல நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அதுலயும் அந்த குட்டி பையனோட நடிப்பு ரொம்ப யதார்த்தமா இருக்கு. அந்த பையனோட வாய்ஸும் ரொம்ப கியூட்டா இருக்கு. படத்துல அந்த சின்ன பையனுக்கு மீன் எப்படி பிடிக்கணும் கூட தெரியாது. இருந்தாலும் அவன் மீன் பிடிக்க போவான். அந்த சீன்லாம் சுவாரஸ்யமா இருக்கு. படத்துல அந்த கிராமத்து மக்களோட வாழ்க்கை முறையை காட்டின விதம் சூப்பரா இருக்கு. படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படத்தோட கதைக்குள்ள போகவே அதிக நேரம் எடுத்துக்கிடுறாங்க. சொல்ல போனா படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்கும் படத்தோட கதை என்னன்னு நமக்கு புரியாம இருக்கு. படத்துல வர ஃபாரஸ்ட் ஆபீசர் தப்பு பண்றவங்கள தட்டி கேப்பாருன்னு பார்த்தா சாராயம் காய்ச்சறவங்க கூட கூட்டு சேர்ந்து குடிச்சிட்டும் கூத்தடிச்சிட்டும் இருக்காரு. அதெல்லாம் சரியே இல்ல. படத்துல ஒரு லவ் பர்சனை காட்டியிருக்காங்க. அதெல்லாம் படத்துக்கு தேவையே இல்லைன்னு தோணுது. படத்துல என்னதான் அந்த கிராம மக்களோட வாழ்க்கை முறைய டீடைல்டா காட்டியிருந்தாலும் அதுல இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை ஆட் பண்ணிருக்கலாம். படத்துல உள்ள வில்லனோட கேரக்டர் ரைட்டிங் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல. இந்த படத்தை ராஜவேல் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ராஜ்குமார், இளையா, திவ்யா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு ஆவரேஜான வில்லேஜ் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.